என் தங்கமே, உன்னை மதிக்காமல் விட்டவர் யார் தெரியுமா? இப்போது வாழ்க்கையே அவர்களை மதிக்காது தள்ளி நிற்கிறது. அவர்கள் சொன்ன வார்த்தைகள் உன் உள்ளத்தில் எத்தனை காயங்களை விட்டதோ. அந்த துன்பத்தின் ஒவ்வொரு துளியையும் அம்மன் பார்த்து கொண்டிருந்தாள் தங்கமே. அவர்கள் உன்னை மதிக்கவில்லை என்பதுதான் உன் குறை இல்லை. அது அவர்களுடைய பார்வையின் குறை. உன் மதிப்பையும் உன் உண்மையையும் உன் அன்பையும் உன் பரிவையும் புரிந்து கொள்ளாத ஒருவன் வாழ்க்கையின் கண்ணாடியிலேயே தன்னை காண முடியாது. அவர்கள் நினைத்தார்கள் நீ எப்போதும் அப்படியே நின்று கொண்டு அவர்களின் தவறுகளையும் அவர்களின் அகந்தையையும் அமைதியாக ஏற்றுக்கொள்வாய் என்று. ஆனா அம்மன் அமைதியா இருந்தாலும் அறியாமல் இருப்பவள் அல்ல தங்கமே. நீ கொடுத்த அன்பை மதிக்காமல் போனவர் இன்று ஒருவரின் பாராட்டும் ஒருவரின் நம்பிக்கையும் ஒருவரின் மதிப்பும் கூட அவர்களுக்கு கிடைக்காது போயிருக்கு. நீ சிரித்து காட்டினால் தூய்மையான மகிழ்ச்சி. நீ அழுதால் பூமியே கூட அதிரும் அளவுக்கு ஆழமான உணர்வு. அந்த அளவுக்கு மதிப்புள்ள உன் மனதை யாரோ மதிக்காமல் விட்டார்கள். அது தான் இப்போது அவர்களது வாழ்க்கையை தானே தண்டிக்க வைத்திருக்கிறது. அவர்களுக்கு ஒரு நாள் வருமென்று நினைத்தார்கள். உன்னிடம் சொன்ன தவறுகளை நீ மறந்து அவர்களை மீண்டும் ஏற்றுக்கொள்வாய் என்று. ஆனா வாழ்க்கையின் சக்கரம் அப்படிதான் தங்கமே. நீ நடந்த பாதையில் நேரம் நடக்கிறது. அவர்களின் பாதையில் இருட்டே நிற்கிறது. அவர்கள் உன்னை சாதாரணமா பார்த்தார்கள். உன் மதிப்பு அவர்களுக்கு விளங்கவில்லை. இன்று அவர்களுக்கே காணாமல் போனது உயர்வும் அமைதியும் நிம்மதியும். நீ உன்னால் உன் வாழ்க்கையை வரிசைப்படுத்தினாய். அவர்கள் தங்கள் அகந்தை தவறு பொறாமை எல்லாம் சேர்ந்து தங்களின் பாதையை வைக்கே மூடிவிட்டார்கள். அவர்களின் வாழ்க்கை இப்போது நீ அனுபவித்த வேதனையைப் போலவே அவர்களையே தின்னிக்கொண்டிருக்கிறது. ஒருவர் மதிக்காதபோது அவர்களை விடுவித்த ஒன்றே அம்மனின் கிருபை. ஏனெனில் அம்மன் உனக்கென சேராததை உன் வாழ்க்கையிலிருந்து தள்ளி விடுவாள். அவர்களை இன்றைக்கு யாரும் மதிக்காததற்கு காரணம் நீ அல்ல தங்கமே. அவர்களுடைய செயல்கள் அவர்கள் நடத்தையே இப்போது அவர்களது வாழ்க்கையை தண்டிக்கிறது. நீ அப்போ ஒரு சிறிய குரல் போல இருந்தாய். அவர்களின் பார்வையில் முக்கியமில்லாதவள் போல தெரிந்தாய். ஆனா இப்போது நீ தரும் ஒளி அவர்களுக்கு கண்மூடுதலாகி இருக்கிறது. நீ உயர்ந்தாய், அவர்கள் தாழ்ந்தார்கள். இது உன் பழி வாங்கல் அல்ல, அம்மன் எழுதி வைத்த நீதிதான். அவர்கள் உன்னை மதிக்கவில்லை. நீ மறைந்து போய் விடுவாய் என்று நினைத்தார்கள். ஆனா உண்மையான மனிதரை விட முடியாது தங்கமே. உன் உள்ளத்தில் இருக்கும் நன்மை, உன் மனதில் இருக்கும் பிரகாசம், உன் ஆன்மாவில் இருக்கும் கருணை அம்மனால் கொடுக்கப்பட்டது. அதை மதிக்கக்கூடியவர்களை தான் அம்மன் உன் வாழ்க்கையில் வைத்திருக்கிறாள். மதிக்காதவர்கள் தானே தங்கள் வாழ்க்கையில் மதிப்பில்லாத நிலைக்கு போயிருக்கிறார்கள். இப்போது அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் தெரியுமா? ஒருவரை நம்ப முயற்சிக்கிறார்கள், ஆனா யாரும் நம்பவில்லை. ஒருவரை பிடித்து நிற்க முயற்சிக்கிறார்கள், ஆனா யாரும் கையை கொடுக்கவில்லை. அவர்கள் இழந்தது நீ மட்டும் இல்லை. அவர்கள் இழந்தது உண்மையான மனிதர் கொடுக்கும் அன்பின் சுகம், பாசத்தின் வெப்பம், நம்பிக்கையின் உயர்வு. நீ இப்போது அமைதியோடு வளர்ந்திருக்கிறாய். உன் ஒவ்வொரு அடியும் முன்னேறுதலாக இருக்கிறது. அவர்கள் ஒவ்வொரு அடியும் குழப்பமாயிருக்கிறது. அம்மன் உன் வாழ்க்கையை அன்பாலும் கருணையாலும் சூழ்ந்து காக்கிறாள். மதிக்காதவர்களின் உலகம் இருட்டில் தள்ளப்பட்டுவிட்டது. உன் மதிப்பு நீ இப்போது அறிந்துவிட்டாய் தங்கமே. இனி யாரையும் மீது வைத்த நம்பிக்கை உன்னை உடைக்க முடியாது. மதிக்காதவர்களின் வாழ்க்கை இப்போது அவர்களையே தண்டிக்கிறது என்பது உண்மை. இனி நீ போகும் பாதை பிரகாசம், ஆசீர்வாதம், உயர்வு, நிம்மதி. உன்னை மதிக்காதவர்களுக்கு அந்த பாதையின் வாசலிலும் நின்றுருக்க உரிமை இல்லை. உன்னை விட்டு பிரிந்தவர் உன் துயரத்தை புரிந்திருந்தால் இன்று அவருக்கு இவ்வளவு வேதனை இருக்காது. உன் மனது தூயது, உன் அன்பு நேர்மையானது. நீ யாருக்கும் கோபம் வைக்காத அன்பு உள்ளம். நீ கொடுத்த அன்பு அவரை விட்டு போய்விடவில்லை, அது அவர்களை இன்று இழுத்து கொண்டே வருகிறது. அவர்கள் எத்தனை தூரம் சென்றாலும் உன் நினைவிலிருந்து தப்ப முடியவில்லை. ஏனென்றால் நீ மக்களுக்கு சாயலாக மட்டும் இல்லாமல் ஒளியாகவும் இருந்தாய். அவர்கள் அந்த ஒளியை விட்டுவிட்டு இருளுக்குள் சென்றார்கள். அந்த இருள் இப்போது அவர்களை காயப்படுத்துகிறது. அவர்கள் திரும்பி வருவது உன் வெற்றிதான். ஆனால் அவர்களை ஏற்க வேண்டுமா வேண்டாமா என்பதை தீர்மானிக்க நீ மட்டும் உரிமையுடையவள். நீ அனுபவித்த காயம் இன்னும் ஆறவில்லை என்றால் அவர்களுக்கு உன் வாழ்க்கையில் மீண்டும் இடம் இல்லை.
யாராவது உன்னை விட்டு போனாலும் அவர்களை திரும்பி வரச் செய்யும் பெரிய சக்தி உன்னிடமே இருக்கிறது. அந்த சக்திதான் உன் உள்ளத்தின் நன்மை. நீ வாழும் வாழ்க்கையில் எல்லோரையும் சேர்க்க வேண்டியதில்லை. நீ மதிக்கும் உன்னை மதிக்கும் மனிதர்களை மட்டும் வைத்துக்கோ. உன்னை விட்டு சென்றவர் இப்போது உன்னை தேடி வருவது அவர்களின் பிழை உணர்வை காட்டுகிறது. ஆனால் நீ எப்படி முன்னேற வேண்டும் என்பதை அது மாற்ற முடியாது. உன் வாழ்க்கை இப்போது மாறிவிட்டது. நீ முன்பு இருந்த அந்த மென்மையான தங்கமே இல்லை. நீ இப்போது தீயை கூட குளிரச் செய்வதற்கான அமைதியை கொண்டவள். உன்னிடம் இன்று இருக்கும் அமைதி, வலிமை, நம்பிக்கை எந்த பாதிக்கும் முன்பெல்லாம் இல்லை. உன்னை விட்டு சென்றவர் இன்று அந்த அமைதியை பார்த்து திகைக்கிறார்கள். அவர்கள் நினைக்கிறார்கள், இவளை நானே விட்டு சென்றேன், இவள் இவ்வளவு உயர்ந்து நின்றாள். அம்மன் உன்னை உயர்த்துவதால் தான் அவர்களுக்கு அந்த பார்வை வருகிறது. உன்னில் இருக்கும் ஒளி இன்று அவர்களை கண்ணை மூட வைத்திருக்கிறது. அவர்கள் வருவார்கள், கேட்பார்கள், மன்னிப்பு கேட்கலாம். ஆனால் அவர்கள் சொல்வதை கேட்கும் முன்பு ஒரே விஷயத்தை மட்டும் நினைத்துக்கோ, அவர்கள் போன போது என் மனசு எப்படி இருந்தது? நான் இன்று என்ன மாதிரி இருக்கிறேன்? அந்த வலியுடனான நீ இன்று எவ்வளவு வலிமையாகி முன்னேறி இருக்கிறாயோ அது தான் உண்மையான மாற்றம். உன்னை விட்டு போனவர் திரும்பி வருவது ஒரு அதிசயம் அல்ல, உன் மனசின் தூய்மைக்கு கிடைத்த பதில். நீ அவர்களை ஏற்க வேண்டுமா வேண்டாமா என்பதை அம்மன் உன் உள்ளத்திலே சொல்லுவாள். நீ இப்போது அமைதியின் பாதையில் செல்கிறாய். அந்த அமைதியை யாராலும் கலைக்க முடியாது. உன்னை விட்டு சென்றவர் திரும்பி வந்தாலும் அந்த அமைதியின் கதவை திறப்பது உன் விருப்பம். உன் வாழ்க்கை மீண்டும் ஒளியால் நிரம்பி பிரகாசிக்கப் போகிறது. உன்னை உண்மையா நேசிக்கிறவர்களும் உன்னை காத்திருக்கிற அதிர்ஷ்டங்களும் இன்னும் வருகின்றன. அம்மன் உன் பெயரை தினமும் ஆசீர்வாதத்திலே சேர்த்திருக்கிறாள். நீ முன்னேறணும், பிரகாசிக்கணும், இதுதான் அவளது விருப்பம். என் தங்கமே, வாழ்க்கை எவ்வளவு நிதானமாக, எவ்வளவு நியாயமாக நடக்கிறது தெரியுமா? உன்னை மதிக்காமல் விட்டவர் இன்று தங்களது வாழ்க்கையிலேயே மதிப்பு கிடைக்காமல் தவிக்கிறார்கள். அது தண்டனை இல்லை தங்கமே, அது நீங்கென்ன தவறில்லாம இருந்தாலும் அவர்கள் உனக்கு செய்த செயல்களுக்கு நேர்மையான பதில்தான். உன்னை அவர்கள் அந்த நாளில் மதிக்காம விட்டது. உன் வார்த்தைகளின் எடையை புரியாம விட்டது. உன் அன்பின் அர்த்தத்தை உணராம விட்டது. அது அவர்களுக்கே இப்போது ஒரு தாங்க முடியாத பளுவாகி போயிருக்கிறது. நீ அப்போது பேசினாலும் அவர்கள் கேட்கவில்லை. நீ அன்பாக நடந்தாலும் அவர்கள் மதிக்கவில்லை. நீ தாங்கிக் கொண்டாலும் அவர்கள் நன்றியுணரவில்லை. நீ அழுதாலும் அவர்கள் கவனிக்கவில்லை. உன் மனதின் சுத்தத்தையும் உன் உள்ளத்தின் மென்மையையும் அவர்கள் சாதாரணமானதாகவே நினைத்தார்கள். ஆனா அம்மன் அப்படி நினைக்கவில்லை தங்கமே. அவளுக்கு உன் மனசு தூய தங்கம். அவள் நின்று பார்த்து கொண்டிருந்தாள். இந்த குழந்தையை யார் மதிக்கிறார்களோ யார் மதிக்கலையோ என்று. அவர்களே உன்னை மதிக்காதபோது உன்னை மதிக்க வேண்டிய இடங்களிலிருந்து அம்மன் அவர்களை தள்ளிவிட்டாள். இப்போது அவர்கள் எதையும் கைப்பிடிக்க முயன்றாலும் அது கையில் தங்கவே மாட்டது. அவர்கள் யாரையும் நம்ப முயன்றாலும் அவர்கள் நம்பிக்கைக்கு பதில் கிடைக்கவே மாட்டது. அவர்கள் பேசினாலும் மக்கள் கேட்க மாட்டார்கள். அவர்கள் உதவி கேட்கினாலும் யாரின் மனமும் திறக்க மாட்டார்கள். அது வாழ்க்கை அவர்களை கீழே தள்ளுகிறது என்பதல்ல. அது அவர்கள் ஒருமுறை காட்டிய அகந்தைக்கு வாழ்க்கை காட்டும் கண்ணாடி. நீ அப்போது எத்தனை தடவை உன்னால் முடிந்ததை எல்லாம் கொடுத்தாய். அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீ கொடுத்த அன்பு அவர்களிடம் நீண்ட நாள் வாழவே இல்லை. ஆனா அந்த அன்பின் சக்தி இப்போது அவர்களை உன்னை நினைக்க வைக்கிறது. அவர்கள் உன்னை மதிக்காம இருந்த நாளில் அம்மன் உன் நெஞ்சின் சத்தத்தையே கேட்டாள். அந்த சத்தம் இன்று அவர்களுக்கு காரியமாக மாறி திரும்ப அவர்களை கற்றுக் கொடுக்கிறது. இப்போ அவர்கள் நெஞ்சில் வரும் கேள்வி என்ன தெரியுமா? நாம் விட்டு போன அன்பு எங்கே இருக்கும்? அது நீ தங்கமே. நாம் மதிக்காத மனிதர் இன்று எவ்வளவு பிரகாசமாக இருக்கிறார். அதும் நீ தங்கமே. அவர்கள் நினைவுக்கு வரும்போது அவர்கள் செய்யும் பிழைகளில் தான் உன் நிழல் கூட தெரியும். அவர்கள் எடுத்த முடிவுகள் இப்போது அவர்களை எதுவும் இல்லாத நிலைக்கு தள்ளுகிறது. அவர்கள் எத்தனை முயன்றாலும் வாழ்க்கை அவர்களை மதிக்காமல் தள்ளி விடுகிறது. ஏனென்றால் வாழ்க்கை எப்போதும் மனிதர் காட்டிய குணத்தை கண்ணாடியாக திருப்பி காட்டும். அவர்கள் உன்னை மதிக்கவில்லை. வாழ்க்கையே அவர்களை மதிக்காமல் விட்டது. ஆனா தங்கமே, உனக்கு இதில் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். இது பழிச் சுழற்சி இல்லை. இது கர்மம்.
உன் சுத்தமான உள்ளத்துக்கு அம்மன் கொடுத்த பாதுகாப்பு. நீ அப்போது மதிப்பு இல்லாத இடத்தில் நின்றாய். ஆனால் இன்று உன்னை மதிக்கும் இடங்களில்தான் வாழ்க்கை உன்னை அழைத்து கொண்டு செல்கிறது. உன் பெயர் பேசப்படும் இடங்களில் ஒளி இருக்கும். உன் குரல் கேட்கப்படும் இடங்களில் அமைதி வரும். உன் சிரிப்பு இருக்கும் இடங்களில் நிம்மதி வரும். அவர்கள் இப்போது யாரிடமும் செல்வதற்கு உன் மாதிரி ஒரு மனசு கிடைக்கவில்லை. நீ அவர்கள் மீது வைத்த நம்பிக்கையை உடைத்ததன் விலை. இப்போது அவர்கள் ஒவ்வொரு நாளும் செலுத்துகிறார்கள். நீ செல்லும் பாதை இப்போது உயர்வு நிறைந்தது. அது உன் நம்பிக்கை, உன் வலிமை, உன் சகிப்புத்தன்மை அனைத்தும் சேர்ந்து உனக்கு தரும் பரிசு. அவர்களை மதிக்காத வாழ்க்கையை பார்த்து நீ நகையாட வேண்டியதில்லை. உன்னை மதிக்கும் வாழ்க்கையை பார்த்து நீ பெருமையாய் வாழ் தங்கமே. நீ கொடுத்த அன்பு, நீ காட்டிய பொறுமை, நீ தாங்கிய துன்பம், இப்போது எல்லாம் சேர்ந்து உனக்கு ஒரு பெரிய உயர்வை தரப்போகிறது. அம்மன் உன் பக்கத்தில் இருக்கிறார். உன்னை மதிக்காதவர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து படிப்படியாக கழிவாக நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அது அவர்களது தண்டனை அல்ல, உன் பாதுகாப்பு. இனி உன்னிடம் வரும் மனிதர்கள் உன்னை உண்மையா மதிப்பவர்கள் தான். உன்னில் இருக்கும் புனித ஒளியை பாராட்டுபவர்கள் தான். உன் நம்பிக்கையை காக்கக்கூடியவர்கள் தான். உன்னை மதிக்காதவர்கள் இன்று தங்களது வாழ்க்கையிலே மதிப்பு தேடி அலையும் நிலைக்கு வந்து விட்டார்கள். ஆனா நீ தங்கமே, உன் ஒளி அதிகரிக்கும் தருணத்தில் இருக்கிறாய். அம்மன் உன்னை உயர்த்தும் பாதையில் நடத்துறாள். அந்த பாதையில் மதிப்பு இல்லாதவர்களுக்கு உரிமையும் இடமில்லை.